அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சில தமாசுகள்லாம் பாத்தீங்க, குரான் மாதிரி கொண்டு வந்துட்டாங்களாம், வாசி காட்டினாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பாலஸ்தீனத்தில் அரபிகள்லாம் இருக்காங்க. நீங்க அரபி பைபிள் வாசிக்கிறா இருந்தா கூட கொஞ்சம் அரபி வாசிக்கிற ஆளை கூட்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இவர் வாசிச்சதை கொண்டு காட்டினீங்கன்னா அவர் கீழ்பாக்கத்தில் சேருங்க, அந்த குரலை காட்டி இந்த வாசிச்சதை காட்டி இது என்னன்னு கேட்டா இது ஒரு லூசு உளர் இருக்காருமாங்க, ஒழுங்கா வாசிக்க தெரியல தவறு. அதை கூட நான் நல்லா வாசிச்சிருப்பேன். உனக்குதான் அரபியில உள்ள பைபிள், அரபியில பைபிள் போட்டிருக்காங்க, அதை குரான் மாதிரி வாசிக்கிறாங்களாம். குரான் என்று சொன்னா அந்த ராகமா, குரான் ராகமா, எதை வேணா ராகமா, பாட்டு அழகா ராகமா படிக்கலாம், ராகம் மட்டுமா? அதான் இதான் விஷயம். அதை கூட இதை கூட அவர் வாசிக்கவே தெரியல. இந்த இது என்கிட்ட இருக்குது, வழங்குதா? எனக்கு வந்து அந்த ஆங்கிலம்லாம் தெரியாது. அரபில நீங்க போட்ட பைபிளை வச்சுதான் இந்த குப்பையில நானே கண்டுபிடிச்சேன், வழங்குதா? அதனால வாசிக்கிறேன். இதுல ஒண்ணும் கிடையாது. இது ஒரு வாசிச்சு தப்பா வாசிச்சு விட்டார். ஒழுங்கா ராகம் மட்டும் நல்லா வாசிக்கலாம், அரபியா வாசிக்கல அவரு. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் நீங்க போட்டீங்கன்னா அது தமிழ் மக்களுக்கு தெரிகிறது. அதுல என்ன இருக்குன்னு நீ ஆங்கிலத்திலையும் சொல்லணும். அப்பதான் அது ரெண்டு மொழியிலையும் மக்களுக்கு போறதுக்கு அது என்ன அதுல சொல்றோம் என்பது நீங்க என்ன செய்யணும், சொன்னாதான் அது நல்லா இருக்கு. அதை நீங்க மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த அவர் போட்ட வீடியோ கிளிப்பிங்லயே நமக்கு நேரம் குறைவா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரே நினைச்சிட்டாரு நம்ம வாதங்களை சேர்த்து அவர் போடுறதுக்கு அவர் பயன்பாடு தக்கதாக்கிட்டாரு. சொல்லுங்க. Dear brothers, now you saw the comedy performance what they performed. So they got a book which is equivalent to that of the Quran, and it can nowhere be comparable to Quran. And we are requesting you, though you are trying some, yes sir, though you are trying some new innovations, we are requesting you to get some people who's at least having some basic fundamental in Arabic. We have better people than you to recite, right? So this is not even sounding like Arabic. So please correct it next time if at all you are planning to do this one. And also they have put a video. So we were discussing that we don't have time to complete all the all the points with what we have on refutations. Since you gave that video, you are saving time for us. Thank you. அடுத்ததாக ஹப்ஸ் கிராத் வருஷ கிராத் நம்ம படம் போட்டு காட்டினாங்க. இந்த ஹப்ஸ் கிராத் வருஷ கிராத் இஸ்லாத்தில் உள்ளது. அவங்களாம் யாரு? நபி காலத்தில் உள்ளவரா, நபி தோழர் காலத்தில் உள்ளவரா, அது காலத்தில் உள்ளவரா, பிற்காலத்தில் வந்து யாரோ ஒருத்தர் பேர்ல இடத்தை எழுதி வச்சிருக்காங்கன்னு அதுல குரான் ஆயிரும். நாங்க பாதுகாக்கப்பட்ட மூலப்பெருதியில உங்களுக்கு எந்த வசனம்னு கேளுங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு நான் வாட்சி சொல்றேன் கரெக்டா, யகுபிர்வா யுகுபர்வா தகுபிர்வா நகுபிர்வான்னு கேளுங்க, கண்ணை மூடிக்கிட்டு சொல்றதுக்கு நான் சொல்றேன். எல்லாம் உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டு வச்சு. இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் வைத்திருக்கக்கூடிய குரான்லயே இந்த எழுத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லோரும் நீங்க எதை ஹப்ஸ்ன்னு சொல்லுவீங்களோ நாங்க அதெல்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. அந்த எல்லாரும் வைத்திருக்கக்கூடிய இந்த குரான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எழுதி இருக்கிறதுக்கு மாற்றமாக அவங்க ஓதுவாங்க. இவ்வளவு இடங்களை எழுத்துல ஒன்றாக இருக்கும், வாசிக்கிறது வேறையாக இருக்கீங்க. எழுத்தும் போது பிழை ஏற்பட்டு விட்டுட்டாங்க. அது முக்கியம் இல்ல, ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம், எடுத்து பார்ப்பதற்கு வச்சுக்கலாம். இதுல உள்ளதுலயும் தப்பா இருக்குன்னா கரெக்டா வாசிடுறோம். அப்ப எப்படி பாதுகாக்கப்படுது? எழுத்தில் பிழை விட்டிருந்தால் கூட லா இலல் ஜஹீம் அப்படின்னு எழுதியிருப்பார்கள். அது காட்டினா வெங்கடேசன் கேட்டார் போன விவாதத்துல, லா இலல் ஜஹீம் நரகத்திற்கு அல்லன்னு வருது, ல இலல் ஜஹீம் ஏன் வாசிக்கிறீங்கன்னு கேட்டாரு. இதனாலதான் வாசிக்கிறோம். உள்ளத்தில் நாங்கள் ல இலல் ஜஹீம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் எதிர்மறையா லா இலல் ஜஹீம் எழுதிவிட்டாரு. அதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம், துணைக்கு எப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வதற்கு தான். அதை நாங்க கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. எழுதுவது என்பது ஒரு உதவுமே என்பதற்கு தான். மனப்பாடம் தான் அப்பவுமே அது வந்து மூலப்பெறுது என்பதை நாங்க பதிவு செய்யறோம். Similarly, they were talking about Varsh Quran and Hafs Quran. We have the list for you. So we have Hafiz here. If you want, you can call him and ask him to read this. He'll read it without referring to the Quran. The reason why we are having a Quran is just for convenience. That is not the final authority for us. If there is something, spelling mistake in this one also, we will read it as per the memorization. Same example what Brother Venkadeshan gave in the last debate also. He said, it is written as La ilaha Jahim and you Muslims are reading it as La ilaha Jahim. That is exactly what we are trying to say. Though it is wrongly written, with the spelling it is wrongly written, we are not worried about it. We have that memory and however we have memorized, we are going to recite it. That way Quran is preserved. அடுத்ததாக தேனீக்களை பற்றி சொன்னோம். தேனீக்கள் உங்க ஆதாரம் அடிபட்டு போயிடுறேன். தேனீக்களை பற்றி குரான்ல என்ன இருக்குன்னா, கனிகளிலே சாப்பிடு என்று இருக்கிறது. தேனீக்கள் வந்து மலர்கள்ல தான் சாப்பிடும், கனிகள்ல இருந்து குளுக்கோஸை எடுக்காது என்று சொன்னாரு. அவருக்கு தெரிஞ்ச அறிவியல் அவ்வளவுதான். யாரோ எழுதியிருக்காங்க, நாங்களும் அதை படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அறிவியல் அவ்வளவுதான். கனிகளில் சாப்பிடுவதற்கு வீடியோக்களும் ஆதாரம் இருக்கு, டெக்ஸ்டாவும் ஆதாரம் இருக்குது. கனிகள் சாப்பிடாது நீங்க சொன்னீங்கல்ல, அதுக்குரிய ஆதாரத்தை எங்களுக்கு தரணும். கனிகளை சாப்பிடாது என்று மறுப்பதாயிருந்தா எந்த எவிடன்ஸ் வச்சு நீங்க சொன்னீங்க? போற போக்கில் மறுத்தரக்கூடாது, எங்களுக்கு எவிடன்ஸ் நீங்க தரணும். அதனால கனிகள்ல சாப்பிடும். அடுத்து என்ன செய்றீங்கன்னா, தேனை சுவைக்கிறது. முகமது நபி எவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காங்கன்னு ஒரு தேடி பிடிச்சி நம்ம பைபிள் அள்ளி போட்டோமே,
அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு தேடி எடுத்தது என்னது? தேன். என்ன வருது? 2 பேர் ஒருத்தர் இஸ்லாத்துல ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, டைவர்ஸ் பண்ண பிறகு வேற ஒருத்தனை திருமணம் பண்ணுவதாக வேற ஒருத்தன் 3 டைவர்ஸ் ஆன பிறகு அவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினானேயானால் அதுக்கு அனுமதி இல்லைன்னு மார்க்கம் சொல்லுகிறது. எங்க மார்க்கம் சொல்லுகிறது. எதனாலனா அந்த டைவர்ஸை அப்படி அலட்சியமா விளையாட்டு ஆக்கிடக்கூடாது. அப்படி 3 ஆயிடுச்சு என்று சொன்னால் இன்னொருவன் மனம் செய்து அவன் அவள்கிட்ட குடும்ப வாழ்க்கை நடத்தின பிறகு டைவர்ஸ் பண்ணினால் நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. இந்த வார்த்தையை தேனை சுவைக்கும் வரை என்று அரபு மக்கள் பயன்படுத்துவார்கள். அரபு மக்கள்ல தேனை சுவைக்கும் வரைன்னா குடும்ப வாழ்க்கையில அந்த தாம்பத்திய உறவு நடக்கும் வரை, அது சட்டத்தை சொல்றாங்க. அதாவது வர்ணிச்சு தங்கையவா ஓடி விடுவோம், நம்ம போய் இது பண்ணுவோம், நம்ம அண்ணன் தம்பி இருந்துக்கிற கூடாதா, நம்ம குலையை பிடிப்போம் தானே போன விவாதத்தில் சொன்னோமே, அது மாதிரி உள்ளது கிடையாது. இது ஒரு சட்டம். மேடை போட்டு சொற்பொழிவில் நாங்கள் சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை பிரேயரில் நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு உன்னத பாட்டு அப்படி சொல்ல இயலாது. Similarly, brother Jerry quoted that in Quran it is mentioned as that honey for honey the honeybees will go and take essence from the fruits also. So he is telling us to check the science facts. Probably you are outdated. You are saying only the honeys will go and eat from the flower. That is an outdated science. Please correct your facts before you provide an evidence. And you have to provide an evidence that honeybees will not go and have from the fruit. Also, in order to equate Bible and Quran, since we spoiled Bible in the last debate, we told Bible cannot be God's word with all that obscenities. In order to equate that, in order to go, in Jerry's words it's called damage control. In order to do that damage control, he came forward and he found a hadith and he's saying that there it is mentioned as tasting honey. Look at the way how it is mentioned in Quran. See, there is a law called divorce law. So after 3 divorces, the same husband and wife cannot marry. So if at all they have to marry, he has to divorce, go and marry somebody else, and then after divorcing the other person, he can come back. This law is made just to say that people should not take this divorce so lightly. Only for that, the Islam is doing this one. So it is an Arab slang to understand that. It's a figurative way of speech to understand that they had family relationship. That's it. And nothing like the Song of Solomon and all that honey dripping wines, nothing like that. அதுபோக நபிகள் நாயகம் காலத்துக்கு அடுத்து வந்த காலத்தில் அந்த குர்ஆனை எழுத்து வடிவமாக்குனாங்க இல்லையா, அந்த எழுத்து வடிவமும் இப்போ உள்ள எழுத்து வடிவம் சம்பந்தமே கிடையாது. அந்த எழுத்துக்கு புள்ளி கிடையாது, அந்த எழுத்துக்கு அகர இகர உகர குறியீடுகள் கிடையாது, அந்த எழுத்தினுடைய வடிவத்திற்கும் இப்போ உள்ள வடிவத்திற்கு சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் வடிவம் இன்னைக்கு மாறிவிட்டது, ஓசை மாறல. அந்த வடிவத்தை அவர்கள் அல்ஹம்து என்று படிப்பார்கள், இந்த வடிவத்தை நாங்கள் அல்ஹம்து என்று படிப்போம். எதுல பாதுகாக்கப்படுது? எழுத்தில் பாதுகாக்கப்படல, அந்த வடிவத்தில் தான், உள்ளத்தில் தான் பாதுகாக்கப்படுகிறது. Similarly, the Arabic language itself is transition. If you see the writings which is written 1400 years ago, the alphabet styling was different, and though the styling is different, we are reading that phrase. We are reading it as per our memorization, and we are not worried about the words in the Quran. So it is just a reference. குர்ஆன் இறைவேதமா என்கிற தலைப்பில் நம்ம விவாதிக்க அவர்கள் சொன்ன அனைத்திற்கும் நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம், அனைத்திற்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம கேட்ட ஒண்ணுக்குமே அவங்க பதில் சொல்லல, சுட்டிலாம் காட்டின. இறையியல் ஒருத்தர் பேசினாரு, குர்ஆன்ல என்ன இறையியல் இருக்குன்னு. அவங்க இறையியலையும் சொன்னாங்க. என்ன இறையியல்? அம்மனமா ஓடுவேன், இறையியல். ஊளையிடுவேன், ஆந்தையை போல் அலறுவேன், இதான் உங்க கருத்தர் மெலிஞ்சு போயிருவேன், அது போய் தொடைக்குள்ள வச்சு பிடிப்பேன், இதான் உங்க இறையியல் பைபிள்ல இருக்கிறது. எங்க இறையியல் என்னன்னு கேட்டாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன் என்று சொல்லு. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்லு. லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை. ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. இறையியல் அவ்வளவுதான். இஸ்லாத்தினுடைய இறையியல் சின்ன ஒரு அத்தியாயத்தில் குர்ஆன் அடக்கமாக சொல்லிவிட்டது. Similarly, they were asking us about, we have answered all their claims and they did not even touch base on the questions we raised. So for that, he's asking about the theology in Quran. You want to know the theology in Bible? Read the Bible. Bible is speaking about the theology where your Yahweh will go naked, Yahweh will howl like a jackal, and Yahweh will be tired of compassion. That is not the theology what Quran is teaching. Quran is teaching the theology in a nutshell. In the surah Ahad, if you read that, Qul huwallahu ahad, Allahu samad, lam yalid walam yulad walam yakul lahu kufuwan ahad. I'll say Allah is one, Allah is far from any necessity, and He did not beget any son, He is not begotten, and He's absolute. So this is what is mentioned in the Quran. This is the theology we are putting forward. அப்ப குர்ஆன் இறைவேதம் என்று சொன்னால் அந்த காலத்தில் உள்ளதை இறைவேதம் நிரூபிக்கிறாங்க. நம்ம அறிவை கொண்டு தான் சிந்திச்சு தான் நிரூபிக்க வேண்டும். அந்த அறிவை கொண்டு சிந்தி கூட ஆன்சர் பண்ணாம இல்ல. ஆனா விவாதத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நீங்கள் ஒண்ணுக்கும் ஆன்சர் சொல்லலன்னு இருப்பாங்க. சொல்லி முடிச்சுட்டா சரியான ஆன்சர் சொல்லலேம்பாங்க. ஆனால் அது இந்த சபைக்கு சமாளிக்கிறதுக்கு உதவலாமே தவிர இத மக்கள் பார்ப்பாங்க.
இவ்வளவு தெளிவா தான் கரெக்டா இருக்க வச்சா கிளீனா சொல்றாங்களே, ஒரு முரண் இல்லையே என்று மக்கள் விளங்குவார்கள் என்பதை கவனிக்காமல் சொல்கிறார்கள். நம்ம அனைத்து எப்படி நிரூபிக்கிறோம்? இது குர்ஆன் இறைவனால் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு விஷயம், அது முகமது நபி மூலமாக சொல்லப்படுதுன்னா அது அவருடைய வார்த்தை இல்ல. இன்னும் சொல்ல போனால் அவங்களே அவர் வார்த்தையில ஒத்துக்கிட்டாங்க. கெட்டாவிக்கு இதெல்லாம தெரியும், கெட்டாவின்னு ஒண்ணு கிடையாது. அப்ப இந்த மாதிரியான அளவில் தான் அது தரம் உயர்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா பைபிள்ல நம்ம கேட்கும்போது என்ன செய்ய முடியாது, அது மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்ல முடியவில்லை. They are trying to make over the debate, and every time we answer they simply say that we never answered, and they are going to reiterate it. They will simply say that we have never answered it, and they will also say the answers were not satisfactory. People will decide whether it is satisfactory or not. We have proved clearly from the Quran, unlike the Bible debate, we have proved clearly from the Quran that Quran is the God's word, and not like the way how you have blabbered in the Bible, and whatever you are doing is like a makeover for the people, and people will understand the reality. Whatever you are showcasing, people are fair, they are intelligent enough to understand that, and you said it cannot be a source, it cannot be written by human. You yourself admitted that. So, but you are saying it is from the diabolic. Look at the verses in the Quran. Are they looking diabolic? All during 1400 years ago, those things will this can be revealed only by God. Forget about you are talking about diabolic spirits. The verses of the Quran are like so intellectual that it can never be from the diabolic spirit. அடுத்ததாக ஒரு யாவும் காட்டுறதுனால நான் ஒண்ணே மறந்துட்டேன். ஒன்னு பாதியில் நிக்குது, அவ்வளவு நாங்க தெளிவா இருப்போம். பதில் சொல்லலைன்னா எங்க ஆளுக்களை எடுத்து காட்டுவாங்க. அந்த நாமத்துக்கு ஒன்னும் பதில் சொல்லலன்றாரு. நாம 111 நாமம், அதுக்கு பதில் சொல்லல, அது கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதையும் சொல்லி போடுறேன். அதாவது அவர் ஆரம்பமே எப்படி இருக்குன்னா, அதாவது அவர் 2 பாரா போட்டு வாட்சி காட்டினாரு. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாதிப்பு ஏற்படாத இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்பட வழி இல்லை என்று பிஜே ஒரு பாராவில் சொன்னார். கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியுமாதலால் தான் இவ்வாறு கூறியுள்ளான்னு அவரே மறுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இன்னாருக்கு இவ்வளவு கணக்குப்படி பங்கீடு செய்தால் பாதிப்பு ஏற்பட வழி இல்லைன்னு முதல் பாராவில் சொல்லிட்டானா, அதை மறுத்து 2வது பாராவில் சொல்லிட்டானா. அதுல இருட்டடிப்பு செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லை, என் தமிழாக்கத்தில் ஒரு போட்டதுலையும் இல்ல. அப்படி எப்படி இருக்குன்னா என்ற சந்தேகம் சிலருக்கு எழலாம். அப்படி அந்த வாசகத்தை இருட்டடிப்பு செஞ்சிட்டாரு. அது போட்டாரு, வாசிக்கல. எப்படி இருக்கு அதுல, அத பாதிப்பு ஏற்படாத என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம். இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, சிலருக்கு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சந்தேகத்தை நான் தீர்க்கிறேன்னு எழுதியிருக்கேனே தவிர நானே அந்த தமிழாக்கத்தில் முரண்பட்டு சொல்லவில்லை. அதை ஃபர்ஸ்ட் நான் பதிவு பண்ணிக்கொள்றேன். And similarly, they quoted that the elucidation of the Quran. They were saying that regarding giving the wealth, distributing the wealth, they said that we are putting in our explanation that we have translated as Gaira Muwarin. So it is without any without making any damage to any other person. Allah says that do as your best, but make sure that you do not do injustice to any person. That is the word mentioned there, and for that he showed a reference from the tafsir, and in that also he is trying to hide. We have written that people might think that this will not cause any damage, but if you calculate in this way, and we have given that answer, it is not something they have researched it is in our own tafsir. We have given an explanation for that as well. அடுத்ததாக இந்த பிரச்சனைக்கு வருவோம். வாரிசுரிமை என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு 3ல 1 4ல 1 8ல 1 பங்கு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. இப்படி பங்கு கொடுக்கும் பொழுது எல்லா நேரங்களையும் கரெக்டா கணக்கு டேலி ஆகும். அதே நேரத்தில் 2 இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆயிரக்கணக்கான அந்த சொத்து கணக்குகள் வரலாம். நான் இறந்துட்டேன், தகப்பன் மட்டும் இருப்பாரு, அது ஒருத்தன். தகப்பன் தாய் மட்டும் இருப்பாங்க, அது ஒரு ஆளு. தகப்பன் தாய் ஒரு அண்ணன் இருப்பாங்க, அது ஒரு ஆளு. தகப்பன் தாய் ஒரு தம்பி இருப்பாங்க, அது ஒரு ஆளு. தகப்பன் தாய் ஒரு மகன் இருப்பான், தகப்பன் தாய் 2 மகன் இருப்பான். இப்படி வாரிசுகள் பல விதங்களில், ஆயிரக்கணக்கான விதங்களில் இருக்கும். அனைத்துக்கும் அந்த கணக்கு அப்படியே டேலி ஆகும். நல்லா விளங்கிக்கணும். 6ல 1 4ல 1 3ல 1 எல்லாருக்கும் கொடுக்கலாம். 2 கணக்குல மட்டும் என்ன வராதுன்னா, அந்த கொடுக்கும் பொழுது அந்த டோட்டலுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் ஆயிரும். எல்லாம் கரெக்டா வரும். 2 இடத்தில் அது மாதிரி என்ன செய்யும் வரும். எப்படின்னா ஒரு 6ல 1, அது 6ல 1 தகப்பனுக்கு 6ல 1, தாய்க்கு 6ல 1, மனைவிக்கு 4ல 1, 2 மகளுக்கு 3ல் 2. இந்த நம்பர் கணக்குல மட்டும் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு வாரிசு இருந்தால் மட்டும் அந்த கணக்கு வராது. 12ல இருந்து கொடுத்தாதான், 12ல 3 கொடுத்தா 4ல 1, 12ல இருந்து கொடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்க முடியாது. 15 போட்டு தான் கொடுக்க முடியும். 15ல இருந்து நம்ம 3 கொடுத்தோம்னா அது 5ல 1 தான் ஆகும். 15ல இருந்து நம்ம 8 கொடுத்தோம்னு சொன்னா அது 3ல 2 ஆகாது. இந்த ஒரு டிஃபிகல்ட் அந்த கணக்குல 2 இடத்துல வருது. அதுக்கு தான் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த கணக்குப்படி செய்யுங்கள், கைர முலாரின், பாதிப்பு ஏற்படாத வகையில். அதுதான் சொல்ற, இந்த 2 இடம் வர்றதுனால, படைச்சவனா இருக்கிறதுனால இந்த கணக்கு எல்லா இடத்துலயும் சரியா வரும். 2 இடத்தில் அது சரியா வராது என்ற காரணத்தினால் அந்த வார்த்தை தேவையே இல்லை. கடவுள் வார்த்தையா இருக்கிறதுனால
இது நான் தான் சொல்றேன். என்ன லட்சக்கணக்கான அனைத்தையும் கவனிச்சவனே சொல்ல முடியும். அப்ப லட்சக்கணக்கான அந்த இது வாரிசுகளை கவனிச்சு பார்த்து தான் இதை சொல்ல முடியும். அப்ப இறைவனா இருக்கிறதுனாலதான் லட்சக்கணக்கான கணக்குகளை போட்டு 2 கணக்குல அது வராதுங்கிறதுனால பாதிப்பு ஏற்படாத வகையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு மட்டும் 4ல் 1 கொடுத்துட்டு ஒருத்தனுடைய பங்கு மட்டும் குறைச்சிடக்கூடாது, எல்லாருக்கும் ஈவனா சரி பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவருக்கு விவாதம் பண்ண தேவையில்லை. அந்த 113 நாமம் இருக்குல்ல, அது நீங்க படிச்சாலே என்ன செய்யலாம், தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு தெளிவா நான் அதில் எழுதியிருக்கிறேன். The explanation to that is very simple. See, Allah has given us a law as to how many fractions has to be given to everybody. So in that, thousands of probabilities will be there. If a man dies, right, for him, the relationship can be like numerous. So he can have different combinations of, different combinations of children, different combinations of relationship. So Allah is explaining that if at all you have to give in this way. So Allah is talking about fractions here. If you take this mathematics for thousands and thousands of things, it will be solvable. And only in 2 places you will not be able to come to a conclusion. That is only in the case where you have one father, mother, wife and 2 girls. So the fraction will be 1/6, 1/6, 1/4 and 2/3. So if you take the LCM of this one, you will arrive at a figure that the numerator will be more than the denominator. So how can you split the shares, whatever is there, and give it to people who all are supposed to get it? So in that is the reason Allah is clearly saying that you try to do as much as possible, but at the same time you ensure that not one person is affected, not one single person is done injustice. If there is a loss, just split among the people, and not the judge has to pay. Not that like the people said that judge will have to pay that, right? It is not like that. Just divide the loss. How much ever loss is there, you just divide it and share it among other people. The Arabic word ghayra muwarin is clearly mentioning that without causing any damage. So ensure that, try to do your best, but if at all there is a problem, you ensure that don't do this. And this is the biggest proof that Quran is God's word. If it was man's word, right, it would have said, let the name of Jesus Christ be praised again. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. Janab PJ Maulavi has accepted that there are issues with the script of the manuscripts of the Quran. He has accepted it. குர்ஆனுடைய மூல பிரதிகளிலே பிரச்சனை இருக்கிறது என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Now he is saying that that is preserved in the memory and all. அவர் சொன்னார் அது குர்ஆன் வசனங்கள் மனனம் செய்துதான் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார். You produce exactly the same sound as ஹஸரத் முஹம்மத் gave, and then we will accept it. Otherwise we will have to go by the manuscript. ஹஸரத் முஹம்மது அவர்கள் எந்த விதத்திலே ஓதினார்களோ அதே ஒலி வடிவத்தில் இறக்குங்கள். அல்லாவிட்டால் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிற அந்த மூல பிரதிகளின் அடிப்படையில் தான் செல்ல வேண்டியிருக்கும். நண்பர்களே, இடத்துக்கு தகுந்த மாதிரி சபைக்கு தகுந்த மாதிரி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அருமையான பிஜே சார் அவர்கள் அவருடைய குரானை வெளியிட்டு இருக்காங்க. குரானுடைய அந்த அவங்க ஒரு தமிழ் குரானை வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய அந்த மொழிபெயர்ப்புக்கு முன்னாடி அவர்கள் இந்த எழுத்து பிழைகள் அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே வரும்பொழுது பாத்தீங்கன்னா, உஸ்மான் அலி அவர்களால் குரான் பிரதிகள் பல பாதுகாத்து எடுக்கப்படும் பொழுது எழுதுகின்ற எழுத்தர்கள் கவனக்குறைவாக சில இடங்களில் பிழையாக எழுதியுள்ளனர். அது என்னென்ன பிழைன்னு அவர் இங்கே போட்டிருக்காருங்க. ஒரு சில பிழைகளை மட்டும் இங்க எழுத்துக்கள் மாற்றமா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே வேளையில இன்னொரு விஷயத்தையும் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி இருக்கிற சிறிய பிழைகளை தவிர, அது பாருங்க, இந்த சிறிய எழுத்து பிழைகள் அப்படியே தக்க வைத்திருக்க பாருங்க. இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர மற்ற அனைத்துமே சரியாகவே மூலப்பிரதியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த பிழைகள் கூட பாரதூரமான பிழைகள் இல்லை, சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிழைகள் தான். இதனால் தான் திருக்குரான் பாதுகாக்கப்படுவதை பற்றி பேசும் பொழுது கல்வியாளர்களின் உள்ளங்களில் பாதுகாக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறது. தவறாக எழுதப்பட்ட இந்த வசனம் மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்வதிலே எந்த குழப்பம் வரவில்லை. தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட உலக முஸ்லிம்கள் அனைவரும் வாசிக்கும் போது சரியாக வாசிக்கிறார்கள். இந்த சரியான எழுத்து பிழைகளை அப்படியே தக்க வைத்திருப்பது குரானை பாதுகாப்பதில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருந்த அக்கறையை காட்டுகிறது. இல்ல நம்ம தெரியும், பயங்கரமா எழுதிட்டாங்களோ அப்படின்னு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல என்ன போட்டிருக்காருன்னா, இவருக்கு எதிரணியில இருந்தவர் ஒரு கிராத், அதாவது கிராத்னா இந்த குரானை ஓதுறது, அவரும் மனப்பாடம் பண்ண மாதிரி ஓதுறாரு. இவர் சொன்னார் மனப்பாடம் எல்லாரும் கரெக்டா மனப்பாடம் பண்ணிருக்காரு. அந்த குரான் அங்க ஏற்கனவே அவர் போட்ட ஒரு கிராத்து அவர் ஒரு விதமா ஓதுறாரு. அப்ப பிஜே சார் கேக்குறாங்க, இது என்ன ஓதல்? குரான்ல இருக்கிற மாதிரி ஓது, இப்ப இருக்கிற மாதிரி ஓது, என்ன புதுசா நீ ஒண்ணு ஓதுற? ரசூல்லா கிராத்தா இருந்தா எனக்கு கொண்டு வந்து காமி
அந்த சத்தம் இருந்தா நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவங்களுக்குள்ளேயே சண்டை. ஏன்னா அங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்க ஒரு கிராத்துல ஓதுறாங்க, இன்னொரு ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க ஒரு கிராத்துல ஓதுறாங்க. இங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் அவங்க ஒரு கிராத்துல ஓதுறாங்க. ஆனா இப்ப எழுத்துல இப்ப நம்ம கிட்டே 2 குரான் இருக்குங்க. இதுதான் வார்ஸ் குரான், இது அப்ஸ் குரான். ரெண்டு விதமான அந்த நான் சொன்ன அந்த வித்தியாசங்கள் இந்த 2 குரான்களே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட சிறிய அளவிலான பிழைகள் அப்படின்னா இதுல இருக்கிற 50-60 வசனத்துக்கு மேலாக இருக்கிற அந்த பிழைகள் என்ன பிழைகள்ன்றது அதை நீங்க எழுதலையே. யுகஃபிர்னு சொன்னாரா நகஃபிர் என்ன சொன்னாரு? அல்லாஹ் இறக்கும்போது எதை இறக்குனார்? இப்ப இந்த குரானை பார்த்து இதுதான் ஒரிஜினல் குரான், அல்லாஹ் நேரடியாக இறக்குனார் நான் ஏற்றுக்கொள்றதா? இல்ல அல்லாஹ் இறக்குன குரான் இதுதான் நான் ஏத்துக்கணும் அப்படின்றதா? எந்த குரான் அல்லாஹ் இறக்குனார்? அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக இறக்கின குரான், முகமது அவர்கள் வாயிலே ஓதப்பட்ட குரான் எது? இவர் சொன்னார் எல்லாம் மனசுல பாதுகாக்கப்படும். கூட 4 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் குரானை இது பண்றதுக்கு. அவர் ஓதன குரான், அவர் மனப்பாடம் பண்ணி வச்ச குரான் இங்க இல்ல. ஏன்னா அவரே தப்பாத மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காருன்றதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வமா கலக்காங்கிறது இப்னு மசூத் அவர்கள் தவறாக தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. குரான்ல மத்த பொதுமக்கள் அப்படி பண்ணல. அப்ப என்ன அர்த்தம்? So far we've been seeing that, and actually in that PJ's Quran, he has given some explanation. Actually those who memorize, those who copied the Quran, they made some scribal errors. That is also small errors. So this has nothing as this is not a big issue. So they have stated all those things. And just now and because of that what happens, and everybody is having their own recitation. And in the previous video also we saw that they are from the other side, they are having some kind of different recitation, and the people from other side, they are also having some kind of recitation. So he was asking, what is in Quran? According to that you recite. But in the other way that he was saying that we have no problem with what is that in Quran, because everything is memorized, so we follow that what is that volume, the sound is our manual script. And see now, here we have 2 different Qurans, and 2 different Qurans, it has a lot of recitation error. Now our question is, which one Allah revealed? அப்புறம் நண்பர்களே சொல்லும் பொழுது அவர் வந்து நபிகள் நாயகம் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அவர்கள் விவாகரத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் அவர்கள் திருமணம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொன்னார். ஆனா ஹதீஸ் வந்து 2 விதமான காரியத்தை சொல்லுதுங்க. என்ன விஷயம்னா 7420 ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது இவரு அந்த ஜயத் அப்படிங்கிறவர் வந்து இவங்க முகமது அவர்கள்ட்ட வந்து தன்னுடைய மனைவியை, அதாவது வளர்ப்பு மகன் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணுகிறேன் என்று சொல்ல வருகிற போதுதான் இந்த வசனம் இறங்கினதாக 7420 சொல்லுகிறது. நபியே, நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்த நாடியிருந்த விஷயத்தை உங்கள் உள்ளத்தில் மறைத்துக் கொண்டீர்கள் என்னும் திருக்குரான் 33-37 இறைவசனம் தம்பதியனார் இந்த ஜைனப் அவர்களுக்கும் ஜயத் இப்னு ஹாரிசா அவர்களுக்கும் இடையே நடந்த பிரச்சனையில் நபி அவர்கள் கருத்து தெரிவித்த போதுதான் அருளப்பட்டது என்று அனஸ் அவர்கள் சொன்னார். இன்னொருத்தருடைய மனைவியாக இருந்து அவர் என்ன விவாகரத்தாகல, அதுக்கு முன்னாடிதான் இந்த வசனம் எழுது. என்னன்னா, so here we see that in that hadith it was said actually that Anas was it was narrated that Anas said, and in that we see that he was a wife of other, that means he was the wife of Zayd, and during that time only it seems that Allah has given this verse. இதெல்லாம் நமக்கு தெரியுது என்ன, குர்ஆன் இறைவேதம் அல்ல. ஏன்னா பாதுகாக்கப்படவில்லை, எந்த வழியிலும் பாதுகாக்கப்படவில்லை, உள்ளத்திலும் பாதுகாக்கப்படல, எழுத்திலும் பாதுகாக்கப்படல, நபி அவர்களுடைய விளக்கமும் பாதுகாக்கப்படல. அந்த விளக்கத்தின் மூலமா இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் கூட சரியான சட்டத்தை இன்னைக்கு வைக்க முடியல. இன்னைக்கு குழப்பமான சட்டங்களையும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் நமக்கு உதாரணத்துக்கு நம்ம மத்தியில் இருக்கிற ஜனா பிஜே அவர்கள் கூட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஹதீஸை இப்ப எடுத்துக்கிறாங்க, இப்ப எடுத்துக்கிட்டு இருந்த ஹதீஸை 10 வருஷத்துக்கு முன்னாடி மறுத்திருக்காங்க. இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் குர்ஆன் இறைவேதமாக இருக்க வாய்ப்பில்லை. So what is clear? It's clear that Quran is not at all God's word, because it was not preserved, and the hadith was not preserved. And so what the Quranic scholars, even the Islamic scholars, have their own confusion with all the Quran verses. Even why you want to go for so far, and if the PJSR, who is in our midst, he also sometimes rejected the hadith earlier, and now he is accepting that hadith. So every Islamic scholar is also having that much of confusion. Itself it proves that Quran is not the word of God. Yesterday I spoke about the salvation, and today they asked me to explain about the salvation. I will not disappoint them. நேற்றைய தினத்திலே அவர்கள் ரட்சிப்பை குறித்து நான் பேசினதை மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். In Philippians chapter 1 verse 2 and 1 verse 23 and Revelation chapter 21 3 to 4, இந்த பிலிப்பியர் வசனங்களிலும் வெளிப்படுத்தினுடைய வசனங்களிலும்
The salvation is to be with our Christ. Salvation is to be with our God for eternity. ரட்சிப்பு என்பது எங்களுடைய இறைவனோடு கூட ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருப்பது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. If you are away from God, you have lost the salvation. If you are with God, you are the salvation. Now for them to understand it, let us see what the Islamic paradise is. நீங்கள் இறைவனோடு கூட இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு, இறைவனை விட்டு தூரமாக இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்பது அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களுடைய இஸ்லாமிய சொர்க்கத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். All right, don't have much time, but I'll get to the point. He explained about salvation. அவர் ரட்சிப்பை குறித்து சொன்னார். What the Bible says about salvation in Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தல் 21:4 ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? It says that the Bible that God will remove all their sorrows. There will be no more death or sorrow or crying or pain, for the old world and its evils are gone forever. உங்களுடைய எல்லா கவலை கண்ணீர்களையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கு அங்கே வேதனைகளோ கண்ணீரோ இல்லை என்று சொல்லுகிறதான வார்த்தைகள். There are many more verses, but going ahead, we see going ahead into Surah chapter 44 verse 51 to 54. சூராவுடைய 44, 51 முதல் 54 வசனங்களிலே பார்க்கிறோம். Verily, the God-fearing shall be in a secure place amidst gardens and springs, attired in silk and brocade, and they shall be arrayed face to face. Thus shall it be, and we shall espouse to them fair-eyed maidens. அழகிய கண்களையுடையதான கன்னிகளை நாங்கள் அவர்களுக்கு மனமுடித்து கொடுப்போம். இறைவன் மேலே நம்பிக்கையுள்ளவர்கள் அந்த தோட்டத்திலே நீரூற்றுகளில் அங்கே வைக்கப்படுவார்கள். Now going ahead, I'll just summarize it, and I can guarantee they cannot come back to me on that. But I'll go ahead. Surah chapter 52 verse 20, it talks about the virgins having big, beautiful, big, lustrous eyes. சூரா 52:20 பார்க்கிறோம். அங்கே கொடுக்கப்படுகிறதான கன்னிகைகளுக்கு பெரியதான இச்சையான கண்கள் இருக்கும் என்று. Surah chapter 55 verse 54 to 56, it says that there will be women who will not be touched by man or jinn. சூரா 55, 54, 56 சொல்லுகிறது ஆண்களாலே தீண்டப்படாததான பெண்கள் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லி. And again that is repeated in Surah chapter 55 verse 70 to 74. சூரா 55, 70, 74 இஸ்லாமுடைய சொர்க்கத்தை குறித்து பார்க்கிறோம். That is again repeated it in 56 verse 22 to 24, and it is written very clearly, it is a reward for the deeds of their past life. அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறதான பிரதிபலனாக இது இருக்கிறது என்று சொல்லி சூரா 56வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Surah 56 35 to 38 says they'll be equal in age, but there is some Islamic literature which says the men will be 32 years old only. So if somebody dies and they go 50 years old, they'll become 32. சூரா 56, 35 முதல் 38 தான வசனங்களை பார்க்கிறோம். சம வயதுள்ள கன்னிகைகளாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். And they are saying that again repeated in Surah chapter 78 verse 38 to 31 to 34. சூரா 78வது அதிகாரத்தின் 31 முதல் 34 வரைக்கும் பார்க்கிறோம். Sunan al-Tirmidhi volume 4 chapter 21 hadith number 2687 says very clearly that the least they will get, each one will get 80,000 servants and 72 of those women. இந்த சுனான் அல்-திர்மிதியுடைய இந்த வால்யூம்ல பார்க்கிறோம் 21 2687. Yeah, the number 72 huris. குறைந்தபட்சம் ஒருவர் 72 ஹூரிஸ்கள் அவர்களுக்கு அவர்களுடைய இன்பத்துக்காக கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லி. Then in Surah, this is the Quran, this is not the Hadith. He can in no way, being a Muslim, deny this. Surah chapter 55 verse 56 to 58 says they will be jinn yamituma, which means has opened their hymens with sexual intercourse, and their beauty will be like corals and rubies. அவர்களுடைய சூரா 55வது அத்தியாயத்தின் 56, 58 வசனங்களை பார்க்கிறோம். அதனுடைய சரியான அர்த்தப்படி அவர்களுடைய உறுப்புகளை யாரும் செக்சுவல் உடலுறவுக்காக திறக்கவில்லை என்கிறதான அர்த்தம் கொண்டதான அந்த வார்த்தை. அவர்கள் அந்த இடத்துல அந்த பார்க்கிறோம் அவர்கள் ரூபிகளை போல முத்துக்களை போல அழகாக இருப்பார்கள். Then Surah al-Bukhari volume 4 55 book number 55 number 544. சூரா அல்-புகாரியுடைய வால்யூம் 4 புக் 55 எண் 544ல பார்க்கிறோம். It says these huris will not urinate, they will not go to toilet, they will not spit or have any sort of secretions, and will be their wives will be huris. All of them will look alike and will be like the atom and 90 feet tall. இங்க இருக்கிற ஹூரிஸை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, எச்சில் இருக்காது, அவர்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி எச்சில் உருகிற காரியமே இருக்காது. அவர்கள் ஆறாமை போல 90 நீளமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Volume 2 verse page number 138, it says that the man will be 30 years old and he'll have the virility of 100 men. 100 men.
அங்கே பார்க்கிறோம் அல் திருமதி வால்யூம் 2ல பார்க்கிறோம் அந்த ஆண் 30 வயது உள்ளவனாக 30 years old 30 years old. ஆண் 30 வயது உள்ளவனாக இருப்பான் 100 ஆண்களுக்குரியதான வீரியம் அவனுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். Now the Islamic scholar Ibn Kathir comments on Surah 78:33 that I read earlier. நான் படித்ததான 78:33 சூராவுடைய அந்த வசனத்தை குறித்து இப்னு கதீர் விளக்கம் கொடுக்கிறார். That over there it means they will have round breasts, and that means the breasts of these girls will be fully round, not sagging, because they will be virgins equally in age. This is the Quran. சொர்க்கத்திலே இருக்கிறதான இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த கன்னி பெண்களுடையதான அந்த மார்பகங்கள் வட்டமான முழுமையான தொங்கிக் கொண்டிருக்கிற மார்பகங்கள் அல்ல, வட்டமான முழுமையான மார்பகங்களாக இருக்கும். Same thing is there again in Al-Tirmidhi number 2459. Then in then going on, Ibn Kathir again commenting on 56 verse 35 to 37, he says that the man will be able to have sexual intercourse with 100 virgins in one day. அந்த இப்னு கதீர் அவருடைய அந்த சூரா 56 35 37 இப்னு கதீர் கொடுக்கிற அடுத்த விளக்கத்திலே பார்க்கிறோம், ஒரு நாளிலே 100 பெண்களோடு கூட ஒரு மனிதன் செக்ஸ் உறவு வைத்துக் கொண்டிருப்பான். There is 24 hours in a day. 24 மணி நேரம் ஒரு நாளில. If you do the maths, இந்த கணக்கு நீங்க செஞ்சீங்கன்னா it comes that for eternity you will be having sex with one woman every 20 minutes. For eternity. நித்தியமாக ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு பெண்ணோடு கூட செக்ஸ் வச்சிட்டு இருக்கிறதா சொர்க்கத்துல இருக்குது. I am almost 40. I am too embarrassed to read this, but he had difficulty reading that the woman kissed the feet of Jesus. நான் இயேசுவுடைய பாதத்தை அந்த பெண் முத்தமிட்டாள் என்று சொல்லுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த கற்பனைகளை குறித்து விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தார். இது எப்படி வாசிக்கிறது? Tirmidhi volume 2 page number 35 to 40. திருமதியுடைய வால்யூம் 2 35 40 பக்கங்கள்ல சொல்லுது. Their bones will be visible. They'll be so, their skin will be so fine. Their skin will be like red glass, red and white glass. They will have no menstruation, no menopause, no urine, no offal, no childbearing, no pollution at all. அவர்களுடையதான கையும் காலும் பாத்தீங்கன்னா சிவப்பான கிளாஸ் போல வெள்ளை கிளாஸ் போல இருக்கும். எலும்புகள் கூட தெரியும். அவர்களிடத்துல இருந்து எந்த விதமான நீர்களும் சுரக்காது என்று சொல்லப்படுகிறது. Commenting on this, the great Islamic scholar Al-Suyuti on page 351. இதை கமெண்ட் பண்ணுகிறதான இஸ்லாமுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் அல்-சுயூத்தி அவருடைய பக்கம் 351 சொல்லுகிறார். Now, if my mother is watching, please shut off. I cannot read this in front of her. But go on. Each time we sleep with a huri, we find her virgin. ஒவ்வொரு முறையும் அந்த ஹூரியோடு செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் போது அவளுடைய கன்னித்தன்மையை நாங்கள் காண்கிறோம். Besides, the pennies of the elected never softens. எலும்பினதான ஆணுறுப்பானது அந்த விரைத்த நிலையிலிருந்து அது திரும்ப சாதாரண நிலைக்கு வர்றதில்ல. The erection is eternal. அந்த எலும்பினதான ஆண்குறி எலும்பின நிலையிலேயே நித்தியமா இருக்குது. And going on, it says that the woman will have appetizing vaginas. I don't know what the hell that means. Appetizing vagina என்கிறதான அந்த வார்த்தை தான் அங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது திருப்தி அடையாத வஜைனா பெண் உறுப்பு தான் அங்க இருக்குது. So just imagine, I'll make a picture. This is, I quoted you the verses. I have not paraphrased anything. I have just shortened to save time. I just have 1 minute more. இதுல இருந்து நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லல. இஸ்லாமிய ஆதார நூல்கள்ல இஸ்லாமுடைய சொர்க்கத்துல இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கிற நிலை என்ன என்பதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். So in the Quranic Islam, in the Quranic paradise, இந்த குர்ஆனுடைய சொர்க்கத்துல you will be having sex every 20 minutes. And ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் நீங்க செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். For eternity with women who will be in different rooms. ஒவ்வொரு வெவ்வேறு அறைகள்ல இருக்கிறதான பெண்களோடு கூட நித்தியமா செக்ஸ் வச்சிட்டு இருக்கலாம். Wine will be allowed. உங்களுக்கு அங்க மது பரிமாறப்படும். Meat will be enough. உங்களுக்கு போதுமான அளவுக்கு இறைச்சி இருக்கும். கறிகள். Eternal erections. அங்க நித்தியமா உங்க விரைப்பு ஆண்குறியுடைய விரைப்பு தூக்கிட்டு தான் இருக்கும். The view of paradise will be something like a bottle of wine in one hand. Eternal erections and walking from room to room every 20 minutes. நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில மது இருக்கும், ஒரு கையில விரைச்சிட்டு இருக்கும், ஒரு கையில அப்படியே ரூமுக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் சொர்க்கமாக காணப்படுகிறது. That is the picture of a brothel. Yes, இதுதான் வந்து ஒரு I would rather be in Christ in heaven than in the brothel of Allah. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய இந்த விவாதத்தின் கடைசி அமர்வு. இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதில் அந்த இது என்னது ரெச்சிப்பு, அது இதுக்கு பேர் ரெச்சிப்பு விளக்குறேன்னு விளக்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த குடிச்சிட்டு போதையில வர்ற ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்க. பேசுறா இருந்தா உட்கார்ந்து நிதானமா பேசணும். அவரே தள்ளாடிக்கிட்டே தான் பேசுற. பேச்சுடைய அமைப்பு அப்படி இருந்துச்சு. கடைசியில் எந்திரிக்கிறேன், உங்களுக்கு தான் எந்திரிக்க தெரியுமா? இந்த எழுந்துகிட்டு இந்த டயலாக்லாம் விடக்கூடாது என்பதை முதல்ல நான் எச்சரிக்கையா சொல்லிக் கொடுக்கிறேன்.
Dear brothers, now they have performed another act. First, we are requesting you not to get any drunkards, right? He's dancing. He's not in a position to judge himself. So please don't do all this. We can also do all that, right? Moreover, don't stand up. This is not something. This is not adding anything to the decorum of this debate. You should understand that first. அடுத்து ஒப்பந்தம் இருக்கிறது, அதுக்கு நாகரிகம் இருக்கிறது. அடுத்ததாக வந்து இந்த இஸ்லாத்துல உள்ள மறுமையில், பரலோக ராஜ்யம்ங்கிற மறுமையில நல்லவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? உணவு கிடைக்கும், பானம் கிடைக்கும், உடை கிடைக்கும், மதுபானத்தையும் சொன்னாரு. ஆனா அந்த வசனத்திலே இருக்கு லாபிகா என்சிபூன், அதில் அவர்கள் மதிமையை கடை மாட்டார்கள், பேர் தான் மதுவை தவிர போதை இருக்காது என்று குர்ஆன்ல இருக்குது. அவர் வந்து போதையை அடிச்சுக்கிட்டு இப்படி ஆடுவான்னு ஆடி காட்டுறாரு. அப்ப இதே மாதிரி நம்ம உன்னத பாட்டுகளும் ஆடுனா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க. Similarly, whatever Quran is speaking about the paradise, in paradise you will get all good things, and one of the good thing is the liquor. So liquor is the one which will not intoxicate you, like the way how it intoxicated the brother. So in paradise we believe that in the life after death we are definitely entering a paradise which will have all good things. அவர் சொன்ன அந்த வாசி காட்டினார் இல்லையா, அவளும் குரானும் நபி மொழியும் கிடையாது. குரான்ல சில நபியை வச்சுக்கிட்டு அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார் வாசிக்கிறார். இதுவே ஒப்பந்தத்துக்கு மாற்றமானது. அனைத்தும் நபி சொன்னது கிடையாது. அந்த மாதிரி அவர் வாதங்களை வைத்திருக்கிறாரு. கூட குறை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, அசிங்கமா சித்தரிக்கிறாரு. ஆனால் பெருமையா எங்க இதை வந்து பெரிய நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதில்ல. முஸ்லீம்ல ஆரம்பத்துல இருந்து உள்ளவனுக்கே தெரியும். சோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது வந்து பெண் ஆசை பிடிச்சு அலையாத, பாதிரின்னு வச்சுக்கிட்டே என்ன செய்ய துறவரம் பண்ணணும்னு வேலைக்கு வர ஆட்கள் எல்லாம் கெடுத்து போடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செய்யப்படுது, பெண்கள் ஆண்னா பெண்ணை விரும்பத்தான் செய்வான். 30 வயசு எப்பவும் இருப்பான், அவனுக்கு அந்த ஆசை இருக்கும். சோறு கிடைக்கிற மாதிரி, கறி கிடைக்கிற மாதிரி, குடிக்கிற பானம் கிடைக்கிற மாதிரி, Dress கிடைக்கிற மாதிரி பொம்பளையும் கிடைக்கும்னா சொல்லணும். அவனுக்கு தேவையானது அது இருக்குது. ஆம்பளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எங்கள் நம்பிக்கை. இதுல என்ன சொல்ல வர்றீங்க? In Islam it is a very good teaching that in paradise you will get women. So that is not something which is against the law, right? It is not the way how Islam is condemning people to not have bad desire on strange women here. But in the paradise you will be getting it. What is so fair in that? Not like the churches. There are ample of evidences in the churches. All this gay, homosexual, everything is there. It is not like the way. அடுத்ததாக இவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, நீ வந்து மனைவி விட்டுட்டு போனீங்கன்னா 100 மனைவி கிடைக்கும்னு போன விவாதத்துல சொன்னோம். அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, 100 மனைவினா இங்க உள்ளதுல பரலோகராஜ்யத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க. அப்ப அவர் 100 பொம்பளை தருவம் தான் கூப்பிடுறாரு இயேசுவும். நீ மனைவி விட்டேன்னு சொன்னா 100 தருவோம். மத்தேயுல 19:23-29 எடுத்து காட்டும் பொழுது அவங்க அந்த பதிலை சொன்னார்கள் சென்ற விவாதத்துல. Similarly, when we quoted the Gospel of Matthew chapter 19 verse 29 to show them that for a 29 for a zealot you said 100 wives will be given, then they said it is not here, it is in the life after death. The same thing what your Christ is also saying, right? அதே மாதிரி அங்க எதுக்கு இந்த ரட்சிப்புனால என்ன கிடைக்கும்னு கேட்டா, அங்க தேவகுமாரர்களை போல ஆகிவிடுவார்கள். அதான் எங்க ரட்சிப்புன்னு அர்த்தம் செய்யறாங்க. நம்ம இதெல்லாம் தருவோம்னு சொல்லுதான் இஸ்லாம். இவங்க வந்து தேவகுமாரர்கள் ஆயிருவாங்கிறாங்க. சரி, தேவகுமாரர்கள் என்னவாவாங்க? அப்படி இருந்த தேவகுமாரர்கள் அழகாக இருந்த பூமியில் அழகாக இருந்த பெண்களிடம் உறவுகள்ல இறங்கி வந்தார்கள். தேவகுமார் என்ன பண்ணுவான், அங்க இருக்கிற 10 இங்கே இறங்கி வருவானா. அப்ப தேவகுமாரா இருப்பீங்கன்னு சொன்னா அவனும் அலையிறான பொம்பளைக்கு ஆதியாகமம் 6:2 இருக்கிறது. Similarly, you said that the people entering in the paradise will be like angels. And what angels will do is mentioned in Genesis chapter 6 verse 2, that angels will descend down to have sex with women. That is what you are also teaching. அடுத்து அதாவது நம்ம இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் விசித்திரமான விவாதம் இது. என்ன என்று கேட்டால், சென்ற முறை இந்த தலைப்பில் விவாதம் நடக்கக்கூடிய நாளில் அவங்க வரவில்லை, வராமல் வந்து புறக்கணித்து விட்டார்கள். அதுக்குள்ள நான் போகவில்லை. அந்த விவாதத்தை நாங்க ஒருதலை பட்சமா இங்க நடத்தி இப்ப சொன்னமே இது எல்லாம் அதுல சொல்லி இருக்கிறோம். அவங்க லைவ்ல பார்த்தாங்க. பார்த்து இவ்வளவு காலம் டைம் எடுத்து கூட ப்ரிப்பேர் பண்ணி வந்து பதில் சொல்ல முடியவில்லை. எப்படிப்பட்ட நிலைன்னு பாருங்க. Also it's a typical debate because this is the second time we are debating on the same topic in the same place. And in fact they also saw that in the live. And with all the preparation, with evading from the debate, we don't want to get into the topic. But in spite of evading from the debate, they are still coming with the same hollow things, whatever they have, shallow debates. There is nothing valid from their end. அடுத்ததாக நாம என்ன வாதங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அந்த இறைவேதம்ங்கிறதுக்கு, இது போல கொண்டு வர முடியுமான்னு கேட்டோம். அவரை கொண்டு வந்து காட்டிட்டாங்க. குர்ஆன் மூலம் ஒன்றை கொண்டு வந்து காட்டி விட்டார்கள். குறைந்த வார்த்தையில் நிறைந்த பொருள் என்பதை தெளிவாக உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து சிந்தித்து பாருன்னு எந்த ஒரு வேதமும் சொல்லாது. குர்ஆன் சொல்ல சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு, ஒரு தப்பு இருக்காது என்று குர்ஆன் சொல்கிறது. முகமதுக்கு இதுல எந்த பங்கும் இல்லை என்று கொண்டு வந்தவரை சொல்கிறது. அதே நேரத்தில் எளிமையாக எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. தீமைக்கு வழிகாட்டாமல் இருக்கிறது. விஞ்ஞான உண்மையை தேனியின் வயிற்றிலிருந்து தேனி வெளிப்படுதுன்னு யாரும் சொல்ல முடியுமா?
வாயிலிருந்து வருது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வயிற்றிலிருந்து அது வருகிறது என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை அன்றைக்கு சொல்லுகிறது. தேனியின் பயணத்தை சொல்லுகிறது. இரும்பு இறங்குகிறது குர்ஆன்ல இருந்தாலும் நிறைய விஷயம் இறங்குதுனாங்க, அதை விட்டுருங்க, வேணாம் அது விட்டுருங்க. இதுக்கு நான் பதில் சொல்லுங்க. மலைகளை முளைகளாக ஆக்கியுள்ளோம், அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. குர்ஆன் நிரூபிக்கிறது. பொய் சொல்லும் முன்னேற்றி அதை பத்தி சொன்னோம். இந்த இடத்துல அந்த சிந்திக்கிறது, பொய் சொல்றது எல்லாமே இருக்கிறது. அது எப்படி அன்னைக்கு முகமதுக்கு தெரியும்? எழுத படிக்காத தெரியாதவரே எப்படி இதை சொல்லுவாரு? கடவுள் தான் சொன்னாருன்னு சொன்னோம். வேதனை உணரக்கூடியது தோளுக்கு கீழே உள்ள பகுதி நெருப்பு வேதனை உணராது என்று அப்படி முகமதுக்கு எப்படி தெரியும்னு கேட்டோம். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். பால் எப்படி உருவாகுங்கிற இன்று கண்டுபிடித்த இந்த விவரம் அன்னைக்கு எப்படி முகமதுக்கு தெரியும்? அவர் சொன்னது இல்லப்ப. அவரை விட சூப்பர் பவரான இறைவனுடைய செய்தி தான். மலையின் அளவுக்கு பூமி கீழே போக முடியாதுன்னா வேற ஒரு மொழிபெயர்ப்பு வச்சு சொன்னாங்க, அதை விட்டுருங்க. ஆனா அது இருக்குது, அதுல யாருக்கு போகவில்லை. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிற தீர்மானிக்கிற தன்மை ஆணிடத்தில் தான் இருக்கிறது. இது எப்படி முகமதுக்கு தெரியும்? அது இறைவன் வார்த்தை தான். பெருவெடிப்பு கொள்கை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். முகமதுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தன் வாழ்ந்தனுக்கு இதை சொல்ல இயலுமா? அது மாதிரி விண்வெளி பயணத்துல இதயம் சுருங்கும் என்று அது முகமதுக்கு எப்படி அன்னைக்கு தெரியும்? இன்னைக்கு உள்ளவனுக்கு முக்காவாசி தெரியாது. அது சொல்லு குர்ஆன் இறைவன் காட்டுது. பூமியை கடந்து பிரயாணம் பண்ண முடியும், அதுக்கு பவர் வேணும். இதெல்லாம் அது மனிதன் சொல்ல முடியாது. விந்து உற்பத்தியாகி ஒரு இடத்துல நின்று அது வேகமா அப்பீச்சு அடிக்குது, அது ஒரு இடம் இருக்கிறது என்று இன்னைக்கு கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அதை குர்ஆன் சொல்கிறது. இதெல்லாம் தெளிவாக நான் நிரூபித்திருக்கிறோம். Also, from the Quran, we have showed ample of evidences to prove that Quran is the God's word. We have been showing from the verses from the Quran that with few words it is explaining many things. Also, it is easy to understand. Okay, we challenge them to bring a book like Quran. They brought something which is nowhere comparable to Quran, and Quran is inducing to think. Quran says that Muhammad has no role, and Quran says that iron descends. Forget about it. Let's not debate. Answer the remaining scientific proofs. Quran is talking about mountain peaks. What did you answer about it? Quran is talking about honey. When you try to refute, we showed that refutation itself is wrong. Also, Quran is talking about the lying prefrontal lobe. What did you answer for that? And Quran is talking about pain sensing skin. Quran is talking about the synthesis of milk. Quran is also talking about the maximum depth reachable. Quran is talking about the person who decides the gender, whether it is male or female. Quran is talking about the Big Bang theory. Quran is talking about the space journey. Quran is talking about things which were unimaginable before 1400 years ago, and this was only possible if it was a God's revelation. அடுத்ததாக இறைவேதம் என்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உளரக்கூடாது, தரங்கட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, இறைவனை கேவலப்படுத்தக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது, அருவருப்பு ஆபாசம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் உங்க பைபிள்ல இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? தொடைச்சந்துக்குள்ள கைவிட்டது, அது உங்க அகராதியில் நிரூபிச்சுட்டோம் என்னங்கிறத. அது அசிங்கம். அது மாதிரிலாம் குர்ஆன்ல இல்ல. அதுக்கு நீங்க பதிலும் சொல்ல முடியல. தந்தை பெத்த மகளை கல்யாணம் பண்ணலான்னு விவாகம் பண்ணலாம் பண்ணி கொடுக்கலாம் இல்ல. நீங்க பின்னாடி உள்ள வசனத்தை வச்சு சரிங்க, அது ரெண்டாவது விஷயம். பண்ணவும் செய்யலாம், அது பண்ணி கொடுக்கறத பத்தி பேசுகிறது. அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தெளிவான பதில் இல்ல. உடலுறவு கொண்ட பிறகு கன்னியா இல்லன்னு சந்தேகப்பட்டு ஆசாரி என்று கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களை கேவலப்படுத்திருக்கு. அப்படிலாம் எங்கள்கிட்ட கிடையாது. அடிமை பெண்கிட்ட உடலுறவு கொள்வது சம்பந்தமா கேட்டீங்க, அடுக்கடுக்கான அடிமை பெண் விஷயத்தை எடுத்து போட்டோம். ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் என்ன செஞ்சீங்க? பதில் சொன்னீங்க, மீதிக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப அது கூட கல்யாணத்தை பத்தி சொல்லவில்லை. ஒருத்த மனைவியை அடுத்தவனுக்கு அடுத்தர் கொடுத்தாரு அப்படின்னு ஓனான சம்பவத்தை சொன்னோம். அதுக்கு பதில் சரியா சொல்லல. அது மாதிரி சிங்கத்துல இறந்து போன சிங்கத்துல தேனி கூடு கட்டுனுச்சு என்று சொல்லி வச்சிருக்கீங்க. இதான் இறைவேதம். தேனை பத்தி இஸ்லாம் எப்படி சொல்லுது? ஊனமுற்றவன்லாம் சபைக்கு வரக்கூடாது, நொண்டி வரக்கூடாது, சொரிசிரங்குள்ள வரக்கூடாது, வேத நசங்கனம் வரக்கூடாது, என்னென்னமோ எழுதி வைத்துக் கொண்டு இறைவன் மனிதனை படைத்து விட்டு அவனே அந்த மாதிரி ஆக்கிவிட்டு சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவானா என்று கேட்டோம். அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது மாதிரி ராஜாக்களுடைய முளைப்பாலை எப்படி குடிக்கிறதுன்னு கேட்டோம். சிம்சோன் எஸ்கேபிசம் பண்ணார சிம்சன், அதை பத்தி சொன்னோம். அதுக்கு பதில் இல்ல. அது மாதிரி ரூத் நகோமியுடைய ஒழுக்கக்கேடுகளை பத்தி சொன்னோம். அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது குஷ்டத்தை பத்தி சொன்னோம். ஆடைக்கு குஷ்டம், வீட்டுக்கு குஷ்டம், சட்டை குஷ்டம், பாத்திரத்துக்கு குஷ்டம், பேனாவுக்கு குஷ்டம், பென்சிலுக்கு குஷ்டம் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. இதான் இறைவேதமான்னு கேட்டோம். அப்புறம் காத்துல கிருமி இருக்கு, நீ இப்ப காத்து குஷ்டமான்னு கேட்டது பதில் சொல்ல முடியல. அது மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்ணா இருந்தா அவ தீட்டுப்பட்டுட்டா, உட்கார்ந்த சேரு தீட்டுப்பட்டது, அதை தொட்டா தீட்டு, தொட்டவன ஒருத்தன் தொட்டா தீட்டு, அவன் ஒரு மாதிரி பட்டா தீட்டு, இப்படி எழுதுறீங்களா? இதான் இறைவேதமா? அது ஒரு உளறலா என்று கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. பெண்களை பத்தி அடிக்க சொல்லு திருப்பி சொல்றீங்களா? சபையில பெண்கள் பேசக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. அதுக்கு கேட்டோம். அது ஆதாரத்தோட கேட்டோம். அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஸ்திரீயிடத்துல பிறந்த ஒரு சுத்தமானவர் இல்லை என்று இருக்கிறது. இவர் ஸ்திரீல பிறந்த ஆள பின்னாடி உள்ள ஒரு ஆள் செட்டிங் பண்ணி என்ன செய்யறாரு? அதுக்கு அவருக்கு சாபத்தில் விமோசனம் ஆயிட்டாருங்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. விருத்த சேதனை செய்யாதவன் ஜெருசலத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லுது பைபிள். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் விருத்த சேதனை செய்யாம போய் வந்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு கூட ஜெயலலிதா அம்மா அவர்கள் உதவி அந்த ஜெருசலத்துக்கு பணம் தரதா சொல்லி இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் போறாங்க. அப்ப நீங்களும் அப்படி போறீங்க? விருத்தம் செய்யாம பொய்யா வருது. பைபிள் சொல்றது பொய்யாகி கொண்டிருக்கு. அப்படி ஒண்ணுமே சொல்ல முடியவில்லை. அதே மாதிரி சிறங்கு முட்டை தீட்டுன்னு சொல்றதுக்கு சொன்னாரா இல்லையா? கத்துனா தீட்டு போயிருந்து. அதுக்கு பதில் சொல்ல இல்ல.
கர்த்தர் வந்து அம்மனமா ஓடுவாரு, ஆந்தையை போல அலறுவாரு, நிறைய போல ஊழையிடுவாரு, கர்த்தர் மெலிஞ்சு போயிட்டாரு, ஏன்டா அந்த மனுஷனை படைச்சோன்னு கவலைப்பட்டாரு, கிறுக்குத்தனமா சாபம் போட்டார்ல, உன் கண்ணு நாசமா போட்டு, காது நாசம் போட்டு, முடி நாசமா போட்டு, விரல் நாசமா போட்டு, நகை நாசம் போட்டு, காலில் இருக்க மண்ணு நாசமா போட்டு, செருப்பு நாசம் போட்டுன்னு அது பாட்டுக்கு அடுக்கிறாருன்னு கேட்டோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டோம். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. அது மாதிரி பெரியவர்களை, தாய்மார்களுங்க, மச்சங்களை, ஆழங்களை, அலைகளை, நதிகளை, மலைகளை, காட்டு மலைகளை, நாட்டு மலைகளை, மிருகங்கள் என்னென்னமோ சொல்றாரு. இது என்னன்னு கேட்டோம், பதில் சொல்ல முடியவில்லை. அது மாதிரி நான் வந்து பைத்தியக்காரத்தனமா தான் பேசுறேன் அப்படின்னு பவுலே சொன்னார்னு எடுத்து காட்டணும். அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியல. என் அபிப்பிராயத்தை தான் சொல்றேன்டாரு பவுல், இது இறைவேதம் இல்லைன்னு அவரே சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்லல. லூக்காங்கிற விசாரிச்சது தான் நான் எழுதியிருக்கிறேன், கர்த்தர் சம்பந்தம் இல்ல, விசாரித்து அறிந்ததை எழுதியிருக்கிறேன் லூக்கா சொன்னார்னு எடுத்து காட்டணும். அதான் முகமது சொல்றாரு, இறைவன் இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி காலில் எண்ணெய் பூசி முத்தமிடுற இதெல்லாம் நீங்க என்னத்தான் சப்பக்கட்டு கட்டினாலும் ஒரு பொம்பளை, அது தவறா நடத்தவுள்ள ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை இளைஞர், அவற்றை வந்துகிட்டு இது வந்து கண்ணால கழுவுறதும், இது ஓயாது காலில் முத்தம் கொடுக்கறதும், என்ன ஏன் இது செய்யணும், இது நாகரி, இது மாதிரி இப்படித்தானே மற்ற சாமியார்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு புள்ள மாதிரி பேத்தி மாதிரின்னு சொல்லிக்கிட்டு தான் அவ்வளவு காரியம் நடக்கிறது. இது ஏன் ஒரு முன்மாதிரியா வந்தவர், அவர் பார்த்து எல்லாம் நடப்பாங்களா இல்லையா? அப்ப இது மாதிரியான காரியங்களை வச்சு தானே சில சில்மிஷங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட பதில் சொல்லல. அது மாதிரி வந்து இயேசு பிசாசனால் பாதிக்கப்பட்டாருன்னு சொன்னோம், அதுக்கு உங்களுக்கு ஜெயிச்சுட்டாருங்கிறீங்க. சரி, அது ஒண்ணுதான் பதில் சொல்லி இருக்கிறீங்க, அதை விட்டுருவோம், ஜெயிச்சாரா இல்லையாண்டு. அப்புறம் ஓனான் வந்து விந்த வெளியில விட்ட விஷயம் சொன்னோம். அப்புறம் வேசி விட்டு தள்ளுங்க, விதவையும் தள்ளிவிடப்பட்டவளும் உள்ளே வரக்கூடாதுங்கிறீங்க. விதவையா இருந்தவன் என்ன செய்வா, பாவம், புருஷன் வந்து வேணான்னு டைவர்ஸ் பண்ணிட்டான்னு அதுக்காண்டி கர்த்தர் சபைக்கு வரக்கூடாதா, இதெல்லாம் சொல்லிருங்க. அது மாதிரி இயேசு சம்பந்தமா வந்து நாங்களா வழியை சொல்லவில்லை, இறைவன் காப்பாற்ற வேண்டும். நாங்கள் நிஜமாகவே ஈசா நபி என்று சொல்லக்கூடிய அவர்களை முகமது நபி எப்படி இறை தூதர் நம்புகிறோமோ அப்படி நம்புகிறோம். அவர்களை எவனும் குறை சொல்ல நாங்கள் விடமாட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு முகமது நபி எப்படி இறை தூதர், அனைத்து லானு ஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலிஹி, அவனுடைய தூதர்களில் யாரையும் நாங்கள் பாரபட்சமா பார்க்க மாட்டோம். எங்களுடைய கோபம் என்ன, ஒரு இறை தூதரை பத்தி நீங்கள் தப்பா எழுதி கொண்டு அதை இறைவேதம் சொல்றீங்களே, தவறாக அவர் சித்தரிக்கிறது, எவன் பார்த்தாலும் அப்படித்தான் விளங்குவான். நாங்க மட்டும் விளங்கலை, நிறைய பேர் விளங்கினார்கள், அதை கூட நாங்களா சொல்லவில்லை. அதுக்கு எவனாவது விளங்கியிருக்கானான்னு கேட்டீங்க, நிறைய பேர் விளங்கியிருக்கான்னு போட்டோம். இந்த மாதிரி விளங்கக்கூடிய வகையில இயேசு எழுதி வச்சுக்கிறீங்களே என்ற மன வருத்தத்தில் அதை கேட்கிறோம். இஸ்லாம் சொல்றபடி இயேசுவை நம்பினாதான் அவரே கண்ணியமான மனிதர், ஒழுக்க வாழ்வு வாழ்ந்தாரு, கெட்ட செயல் செய்யல, கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாரு, இந்த மாதிரி பசங்களோட இருக்கல எல்லாம் சொல்வதாக இருந்தால் அதெல்லாம் கடும் குற்றம் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காகவே, லோத்துங்கிற ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காகவே இறைவன் தூதர்களை அனுப்பி அந்த ஓரினை சேர்க்கையை கண்டிச்சான்னு இருக்குது. அதை செஞ்சார்னு அர்த்தம் தரக்கூடிய, நீங்க நாங்களா சொல்ல அந்த அர்த்தம் அதுல இருந்து கண்டுபிடிக்கிறான். இந்த அர்த்தம் செஞ்சான்னு காலில் போட்டேன்னு அதெல்லாம் பைபிள் வச்சு தானே கண்டுபிடிக்கிறான். அந்த கருத்து வரக்கூடிய வகையில் எங்க குர்ஆன்ல இயேசுவை பத்தி இருக்குதா? முகமது நபிக்கும் கிறிஸ்தவர்களும் எவ்வளவு சண்டை இருந்துச்சு, இயேசுவை பத்தி இந்த மாதிரியான ஒரு தப்பான முறை, அவர் சரியான ஆள் இல்ல மோசமான ஆள் என்று இருக்கிறதா? இயேசுவை உண்மையில மதிக்கிறதா இருந்தால் அவர் சொன்னார பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிதாவை தான் வணங்கணும், குல்ஹுவல்லா அஹத் அல்லாஹ் ஒருத்தன் தேவையற்றவன், அதை இயேசு சொல்லி இன்னைக்கு உங்களுடைய பைபிள் மிச்சமாக இருக்கிறது அந்த ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையை, இயேசுடைய கொள்கையை காப்பாற்றுறது இஸ்லாம், இஸ்லாத்தின் கொள்கையை சொல்வது இயேசு. ஒவ்வொரு இறை தூதர் இதைத்தான் சொன்னார்கள். ஆதாமில் இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் அத்தனை பேரும் ஒரு இறைவனை வணங்குங்கள், நாங்கள் தூதர்கள் மனிதர்கள், இதைத்தான் இயேசுவும் சொன்னார். அப்ப இயேசுவையும் மதிப்போம், முகமது நபியை மதிப்போம், ஆபிரகாமை மதிப்போம். நீங்க என்ன செய்றீங்க, இயேசுவை மட்டும் இரு போடுறீங்க, மத்த எல்லாம் இன்னும். சுலைமான் சொன்னா, சுலைமான் தம்பியா, ஆபிரகாம் போனா, இயேசுக்கு மட்டும் கர்த்தருக்கு மட்டும் ரெண்டு பேரும் தான் இரண்டா போட்டு வரும் பைபிள்ல. இந்த மாதிரி இல்லாம அனைத்து இறை தூதர்களையும், சாலமோன் குடிகாரம் கிடையாது, தாவீது பொம்பளை குடி கிடையாது என்றெல்லாம் அவங்களை கண்ணியப்படுத்தின ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யறோம். இவ்வளவு கேட்டோம், ஒண்ணுக்கும் பதில் இல்ல. தெல்ல தெளிவாக குர்ஆன் இறைவேதம் நிரூபித்து விட்டோம். இது எங்களுக்கு கடைசி அமர்வு. இதுக்கு பிறகு நீங்க நினைச்சா போறவங்களை சொன்னீங்கன்னா எங்களுக்கு அடுத்த அமர்வு இல்லை. அதனால என்ன சொல்லிட்டு போங்க என்று கூறி முடிக்கிறேன். Dear brothers, when we prove that Quran is God's word, at the same time we showed ample evidences from the Bible to prove that Bible can never be the God's word. For that we showed that God was grabbing Jacob's testicle. They asked them the proof. We showed them the proof and they did not answer that one. Then we told that in the Bible, father is ordered to marry his own daughter. We showed them the proof. They did not open their mouth. And we showed virginity test in the Bible and we asked them how is it scientific. They did not answer any question. They did not answer this. We asked them about having sex with the slaves. They did not answer anything. We told them about God's curse that David's wife will be raped by his neighbor. They did not answer that. They are appreciating that this is the better punishment. When we asked them that how come honey hives will be found inside the dead body, they did not answer that. When we asked them about Leviticus, how about superfluous person, handicapped person, bastard cannot enter the congregation of Lord, they did not answer anything. When we asked that drinking milk of how is it possible to drink milk from the king's purse, they did not answer they did not answer at all. When we asked them about the Samson's all naughtiness and absurd things, they did not touch base on that escape velocity. You remember
Also, when we asked about that Ruth, Naomi, they did not answer anything. When we asked them that if air is also having germs, can you tell that air is having leprosy? They did not answer anything. When we talked about leprosy on cloth and leprosy on house, they did not answer anything. So all these shows that Bible can never be God of God. And the list goes on. When we say that whenever a defiled woman touches, it is also defiled. How is it possible? It is not fitting into your intellectual. And we say that women should not open inside into the church. Why are you not allowing women into the church? And how we ask them, how come unclean? How come a person born to women when everybody is considered as unclean? How can you take the exception that Jesus is clean? You did not answer anything. When we ask them, you are falsifying the prophecy of Bible by uncircumcised people entering into Jerusalem. You did not answer anything. When we told them that how is it scientific, to remove the uncleanness, just say unclean, unclean, unclean. You did not answer anything. When we asked you, how can a God walk naked? You did not even dare to touch that point. When we asked you that, how can God howl like owl, moan like jackal? You did not answer anything. When we asked that, how come God is free from any weakness? When we asked them, how come God is losing weight? How come God is tired of compassion? You did not even answer that. When we told that, see, look at the way how you are portrayed God, you said the God is repenting. All these are like foolish things to prove that Bible can never be God's word. At the same time, Quran is the God's word. Now, when we were talking about the biblical Jesus, people should not assume that we are talking about Isa alayhi salam, because we Muslims